இந்த உலகத்தில் சில இடங்கள் இருக்கின்றன. அங்கு செல்லும் முன் வாழ்க்கை சிரமங்களால் நிரம்பியிருக்கும். சென்று வந்த பிறகு வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். அப்படிப்பட்ட அதிசய அனுபவத்தை கொடுத்த ஒரு புனித தலம் பற்றிய உண்மை சம்பவத்தை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவீழிமிழலை விழிநாதேஸ்வரர் கோவிலின் அருள்கதையை பார்ப்போமா? ஒரு பெண் பல வருடங்களாக திருமணமாகாமல் காத்திருந்தாள். வயது அதிகமாகிக் கொண்டே இருந்தது. குடும்பத்தினரின் கவலையும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. பல ஜோதிடம் பார்த்தாள், பல பரிகாரங்கள் செய்தாள், எத்தனையோ கோவில்களுக்கு சென்றாள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழவில்லை. மனம் முழுவதும் சோர்ந்து போய்விட்டது. வாழ்க்கை எப்போதும் இப்படியே தொடரும் என்று கூட அவள் எண்ணத் தொடங்கினாள். ஒரு நாள் மனம் மிகவும் கனமாக இருந்ததால் அருகிலிருந்த ஒரு கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள். பிரார்த்தனை முடிந்த பிறகு கோவிலுக்குள் அமைதியாக அமர்ந்தாள். அப்போது ஒரு வயதானவர் அவளிடம் வந்து, "ஏம்மா, உன் முகம் வாட்டமாக இருக்கே, என்ன கவலை?" என்று கேட்டார். அவள் தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினாள். அதை கேட்ட அந்த வயதானவர் மெதுவாக சிரித்துக்கொண்டு, "கவலைப்படாதே, நான் ஒரு கோவில் சொல்கிறேன், நீ அங்கு கண்டிப்பாக போக வேண்டும்" என்றார். அவள் சோர்வாக, "நான் போகாத கோவில் இல்லை" என்று கூறினாள். அதற்கு அவர், "இந்த ஒரு முறை மட்டும் நான் சொல்வதை கேள். அந்த கோவிலுக்கு செல், பிறகு திருமணம் முடிந்து என்னை வந்து பார்" என்றார். அந்த ஒரு வார்த்தை அவள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. "அந்த கோவில் எங்கே இருக்கிறது?" என்று அவள் கேட்டாள். அதற்கு அந்த வயதானவர் கூறியது, "தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவீழிமிழலை என்ற புனித ஊரிலுள்ள திருவீழிமிழலை விழிநாதேஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டின் புனித சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த தலம் தேவாரம் பாடல் பெற்ற மிக உயர்ந்த தலங்களாக கருதப்படுகிறது. சைவ நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் இந்த இறைவனை பாடியதால் இந்த இடம் ஆன்மீக மகத்துவம் நிறைந்ததாக பக்தர்கள் கருதுகின்றனர். புராண நம்பிக்கைகளின்படி பார்வதி தேவி மனிதராக மறுபிறவி எடுத்து காத்யாயனி என்ற வடிவில் பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்ய தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த தவத்தின் நிறைவேற்றமாக சிவபெருமான் இத்தலத்தில் மாப்பிள்ளை அலங்காரத்தில் அருள் பாலித்து தெய்வீக திருமணம் நடைபெற்றதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இங்குள்ள இறைவன் மாப்பிள்ளை சுவாமி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தின் ஆன்மீக சிறப்பை மேலும் உயர்த்தும் மற்றொரு நிகழ்வும் கூறப்படுகிறது. மகாவிஷ்ணு சிவபெருமானை 1000 மலர்களால் பூஜை செய்தபோது ஒரு மலர் குறைந்ததை உணர்ந்ததும் தன்னுடைய கண்களை மலராக அர்ப்பணிக்க முனைந்ததாக பக்தி மரபு கூறுகிறது. அந்த அளவுக்கு இருந்த பக்தியை பார்த்த சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு சக்கராயுதம் அருளியதாக நம்பப்படுகிறது. இன்றும் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் பின்னால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக திருமணக் காட்சி சிற்பமாக காணப்படுகிறது. இந்த கோவிலில் மாப்பிள்ளை வடிவில் அருள் பாலிக்கும் சிவனை தரிசிக்கும் போது மனதில் சொல்ல முடியாத நெருக்கம் ஏற்படுகிறது என்று பலர் அனுபவமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுள்ளவர்களும், திருமணம் தாமதமாக இருப்பவர்களும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என விரும்புபவர்களும், குடும்ப வாழ்க்கையில் அமைதி வேண்டுபவர்களும் இங்கு வந்து மனதார வேண்டுகிறார்கள். பிரதோஷ நாட்கள், மகா சிவராத்திரி, மாசி மற்றும் பங்குனி மாதங்கள், திருமண முகூர்த்த காலங்கள் போன்ற நேரங்களில் இந்த கோவிலில் பக்தர்கள் அதிகமாக வருவது வழக்கம். அந்த நாட்களில் இந்த தலத்தின் ஆன்மீக சூழல் இன்னும் வலிமையாக உணரப்படுகிறது என்று பலர் கூறுகிறார்கள். மாப்பிள்ளை சுவாமியை நம்பிக்கையுடன் வேண்டினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். மனதிலிருந்த குழப்பங்கள் தெளிவடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த பெண் மனதில் பல வருட வேதனையுடன் அந்த கோவிலுக்குள் நுழைந்தாள். மாப்பிள்ளை அலங்காரத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்த அந்த ஒரு நொடி அவளுடைய கண்களில் கண்ணீர் தானாக வந்தது. அவள் சொன்ன ஒரே பிரார்த்தனை, "எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்கள்." காலம் மெதுவாக நகர்ந்தது. சில மாதங்கள் கழித்து அவள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஆரம்பித்தது. அவளுடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது. இன்று வரை அவள் சொல்வது, "அந்த நாள் நான் சென்றது ஒரு கோவில் மட்டுமல்ல, என் வாழ்க்கை திரும்பத் தொடங்கிய நாள்." நம்பிக்கையுடன் ஒரு அடியை எடுத்து வைத்தால் இறைவன் பல அடிகள் நம்மை நோக்கி வருவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.
திருமணம் வரம் தரும் மாப்பிள்ளை சுவாமியை ஒருமுறை மனதார தரிசனம் செய்து பாருங்கள். ஓம் நம சிவாய.